மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னோடிகள் அறவாழி சி கதிரவன், இராக்கிட்டு, வெற்றிவேந்தன், நாகராஜ், சக்திவேல் ராவணன், சி ஆற்றரசு நகேந்திரன், முகமது ஆசிப், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அப்துல் நாசர், பாரதி பிரசாந்த், செல்வ பாரதி, மெய் இளந்தவிடன், வானமாதேவி ராஜா, மோகூர் ஹரி, மாயவன், ஞானதாஸ், செல்வகுமார், பிரபு, பாபு, கணேசன், ஆனந்தமணி, சின்னையா செட்டிவேல், திருமாப்பழனி, குமாரங்கிற காலசுந்தரம், செல்வமணி, வில்லியம்ஸ், பொன் காமராஜ், திருநாவுக்கரசு, சிறுகாட்டூர் ரவி, செந்தில் குமார், நெய் சீனிவாசன், பன்னீர்செல்வம், திருமுகம் ரவி, சுதர்சன், ரவீந்தர், கலையரசன், தவச்செல்வன், கார்த்திகேயன், ஸ்ரீதர், ஸ்டாலின், ஸ்ரீமகன் கஜேந்திரன், தங்கப்பகலன், ஸ்ரீதர், ஏச்சமுண்டி செல்வராஜ், ராமதேவி, ராமலிங்கம், ராம்சுந்தர், என்ஏபி சுரேஷ் மற்றும் சிபிஎம் மூத்த தலைவர் பி எஸ் மகாலிங்கம் உள்ளிட்ட செல்வ செல்வமணி, பூச்சந்திரன், அமுதமணி, எம்ஜிஆர் கார்த்தி, தேவன் பட்டாபி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வேட்பாளர் அவர்களுக்கு இளைய மகன் ஜோதிமணி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அவரோடு வருகை தந்திருக்கிற உறவினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அமைச்சர் அவர்கள் திருமாவளவன் செய்திருப்பது ஒரு புரட்சி என்று சொல்வார். ஒருத்தரும் கை தட்டல. இன்னும் பேசும்போது என்ன அவரது வருத்தம் மனவாளனுக்கு மற்ற பொறுப்பாளர்களுக்கெல்லாம் நாம எல்லாம் கட்சியில கஷ்டப்பட்டோம், வழக்க சுமந்துட்டு இருக்கிறோம். நேர்வை சிந்தி இந்த இயக்கத்தை வளர்த்திருக்கிறோம். எங்கெல்லாம் யாருக்காவது கொடுத்திருக்கலாம் இல்லையா? உள்ளூர்ல வேணும்னு சொல்றோம், சரி. ஆனா எங்கெல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? தாமரை செல்வம் வரவே இல்லைங்க. ஏன்னா போன முறையும் கேட்டார், இந்த முறையும் கேட்டார். அவருக்கு அப்செட். அவர் இன்னும் என்னை பார்க்கவே இல்லை. உங்கள் வருத்தத்தில் நியாயம் இருக்கிறது, உங்கள் ஆதங்கத்தில் நியாயம் இருக்கிறது. உங்கள் வழியை என்னால் உணர முடிகிறது. அந்த வழி எனக்கு பெருகி இருக்கிறது. என்னை உறங்க விடவில்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் என்னை உறங்க விடுகிறார்கள் என்று நான் அடிக்கடி வருத்தப்படுவது உண்டு. ஆனால் இப்போது அந்த நேரம் கூட ஒரு 2 மணி நேரம் கூட உறங்க முடியாத அளவுக்கு எனக்கு வலி உண்டு. நான் எடுத்த முடிவு தவறோ சரியோ, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நான் சட்டமன்ற பொதுத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று எடுத்த முடிவு சரியோ தவறோ எடுத்தேன். அப்படி ஒரு முடிவு எடுத்ததனால்தான் நான் போட்டியிடுகிற தொகுதியாக நான் பெரிதும் நேசிக்கிற தாய்ப்படி என்று நான் பெருமை கொள்கிற 40 போட்டியிடுவது என்று கொண்டிருக்கிறேன். நான் போட்டியிடுவது போகிறேன் என்பதை யாருக்கும் சொல்லவில்லை. ரவிக்குமார், சிந்தனை செல்வன் போன்ற முன்னணி பொறுப்பாளர்களும் கூட நான் கலந்து பேசவில்லை என்பது உண்மை. நெருக்கத்தெல்லாம் தோழர் ரவிக்குமார் அவர்களோடு நான் இதை பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய அண்ணன் எம்ஆர்கே அவர்களிடம் கூட நான் அன்றைக்கு முதல் நாளும் அவரை சந்தித்து பேசினேன், பல முறை சந்தித்து பேசினேன். அவருக்கே
நான் போட்டியிட போகிறேன் என்று சொன்னதும் அவருக்கே அதிர்ச்சி தான். உடனே அடுத்த சில நிமிடங்களில் என் போனுக்கு வந்து, என்ன நீங்க போட்டிருந்தீங்களா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்டேன். ஆமா, அடுத்த வாரத்தில் ஒன்றும் பேசல. சரி சரி அப்படின்னு போன வச்சுட்டேன். அவருக்கு மட்டுமல்ல, அரசியல் களத்தில் அது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. எம்பியா இருக்கிறார், ஏன் எம்எல்ஏ போட்டியிடுறாரு தெரியும். இது பற்றி உடனே பரபரப்பாக எங்களோடு பேச தொடங்கி விட்டாங்க. நான் ஏன் அந்த முடிவெடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை, வியூகத்தை இன்றும் பேசிக்கொண்டே இருக்கிறார். காட்டுமன்னார்குடியில் நான் போட்டியிடுவது என்று முடிவெடுத்ததால் தான் சிந்தனை செல்வந்தவர்களை நான் இன்னும் பாதுகாப்பான தொகுதியாக இருக்கிற செய்யூருக்கு மாற்றினேன். நான் காட்டுமன்னார்குடியில் போட்டியிடுவது என்று முடிவெடுக்காமல் இருந்திருந்தால் சிந்தனை செல்வந்தவர்களே வேட்பாளராக இருந்திருப்பார். நான் ஏன் காட்டுமன்னார்குடியில் நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு செய்திகளை கூட நான் நின்றிருக்கலாம், அரக்கோணத்தில் நின்றிருக்கலாம், திண்டிவனத்தில் நின்றிருக்கலாம், அல்லது பெரியகுளத்தில் கூட போய் நான் நிற்கலாம். இதை தாய்மடி என்று நான் சொல்லுகிறோம். ஒரு குழந்தைக்கு ரொம்ப 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 பாதுகாப்பான இனம் தாய்மடிதான். அப்பாவில் இருக்கிற குழந்தை கட்டிட்டே ரொம்ப நாளா அப்பாவுடைய உடல் சூழல், அப்பாவுடைய அணைப்பு, இவரும் தனக்கு பாதுகாப்பானது என்று அந்த குழந்தை அறிந்து கொள்ள பல வாரங்களாகும், பல மாதங்களாகும். ஆனால் பெற்ற நொடியில் இருந்து ஒரு குழந்தை பாதுகாப்பாக உணர்கிற ஒரே இடம் தாய்மொழிதான். அந்த தாயிலிருந்து குழந்தை பிரிச்சா உடனே கத்தும், அதுக்கு தெரியும். தாயிட்ட இருந்து பிரிக்கிறான்னு தெரியாது. தாயின் உடல் சூடே அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தரும், ரொம்ப செக்யூர்டா ஃபீல். அப்ப நான் தமிழ்நாடு முழுக்க 8 தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் போகணும், பாதுகாப்பான தொகுதியில் இருக்கணும். அதை விட நமக்கு ஆதரவாக வாக்கு கேட்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் நம்மை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இங்க யார் நமக்காக வாக்கு கேட்பவர்? அண்ணன் எம்ஆர்கே அவர்களும் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள். ஒவ்வொரு முறையும் களத்தில் அவர்கள் சந்திக்கிற நெருக்கடிகள், சிக்கல்கள், சவால்கள் என்ன என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கூட இதுவரை நான் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறேன் என்றால் அதற்கு அந்த எம்ஆர்கே அவர்களின் உழைப்பு, பங்களிப்பு, கூட்டணி கட்சி தலைவர்களின் ஒத்துழைப்பு எவ்வளவு அகத்தான் என்பதை நாம் களத்திலே கண்டிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். நான் எந்தொரு இடத்தில் போய் நின்றால் அது முற்றிலும் புதியதாக இருக்கும். அங்கிருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களோடு நான் இணக்கமாவதற்கே ஒரு வாதத்திற்கு மேலாகும். எடுத்துக்கொண்டால் அதற்கு அங்கே மாவட்ட செயலாளர் ஒரு வேட்பாளராக இருக்கிறார், அவருக்கு வழக்கம் இல்லை. ஆனால் இங்கே அந்த எம்ஆர்கே வேட்பாளராக இருந்தாலும் இங்குள்ள ஒவ்வொரு பொறுப்பாளரையும் விரல் முடியும் வழிநடத்தக்கூடிய வலிமை பெற்றவராக இருக்கிறார். தொகுதி இது என்று நான் முடிவு செய்தேன். போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்ததால் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்ற கேள்வி எழுகிற போது காட்டுமன்னார்குடியில் போட்டியிட வேண்டும் என்று நான் முடிவெடுத்துவிட்டேன், அறிவித்துவிட்டேன். ஆக இங்கே ஏற்கனவே எல்லோரும் நல்லிணக்கமாக பணியாற்றி இருக்கிற, களப்பணியாற்றி இருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளரை பாதுகாப்பான இன்னொரு தொகுதியில் கொண்டு போய் விட வேண்டும் என்று எண்ணிய போது தமிழ்நாட்டிலேயே அதிக தலித்துகள் மக்கள் தொகை கொண்ட ஒரு தொகுதி, 44% மக்கள் தொகை உள்ள தொகுதி செய்யூர் தொகுதி. காட்டுமன்னார்குடி என்ற பாப்புலேஷன் அதிகம், அரசியல் படுத்தப்பட்ட ஒரு தொகுதியாகவும் இருக்கிறது. ஆகவே அவரை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றிவிட்டு நான் இங்கே நிற்பது என்று முடிவெடுத்தேன். சரி, நிற்க வேண்டியதாங்க, அப்புறம் ஏன் பின்வாங்குறீங்க? இதுதான் பிரச்சனை. இதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது.
பெரிய ரகசியம் கிடையாது. அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் என்னை சந்தித்த போது அவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் என்னை சிந்திக்க வைத்தது. வேற எந்த அழுத்தமும் கிடையாது. அவர் என்னை ஒரு உடன்பிறப்பாகத்தான் எப்போதும் நடத்துகிறார். உள்ளுக்குள் வைத்து புறமுன்னு பேசுகிற பழக்கம் அவருக்கு இல்லை. இதுவரை நான் அறிந்த வரையில் என்னை திருத்தமாக அழைத்து போகிற போது அவருக்கு என்னென்ன நெருக்கடிகள் இருந்தன என்பதை நான் அறிகிறேன். அதையெல்லாம் தாண்டி நமக்கு வாக்குகளை வாங்கி கொடுத்தவர் சொன்னார், நீங்க எலெக்ஷன்ல நிற்கிறது சந்தோஷம்தான், எம்எல்ஏ ஆகிறது சந்தோஷம்தான், நீங்க சட்டமன்றத்துக்கு வர்றது இன்னும் சந்தோஷம்தான். ஆனா நம்ம என்ன காரணத்தை சொல்லி மக்கள் ஓட்டு கேட்கறது? இதுதான் எம்பியாவே இருக்கிறாரு, மறுபடியும் நீங்க எம்எல்ஏ கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்கள அப்படின்னு 4 பேர் கேட்டா நீங்க சொல்ற அரசியல் விளக்கத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க பேசுற அரசியல் எல்லா மக்களாலும் புரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற விஷயம் அந்த தொலைநோக்கு பார்வை, எதிர்காலத்துல தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும், அதை எப்படி கையாள வேண்டும், சட்டமன்றத்தில் நீங்கள் இருந்து ஆக்க வேண்டிய பட்டியல் என்ன, அதனால் எப்படிப்பட்ட ஒரு சூழல் மாறும் என்பதை எல்லாம் சொல்லிட்டு இருக்குமா? ரொம்ப சிம்பிளாக அவர்தான் எம்பிஆர் தராது வந்து நிற்கிறார் அப்படின்னு கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் எம்பி ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கையரசு நாம் சந்திக்கும் போது அதுல வர செலவு ஒருவன் போனாலும் மறுபடியும் இதே கேள்வி நடக்கும். அவர் வீட்டுக்கு ரிசைன் பண்ணிட்டு அவர் கையரசனை கொண்டு வராருன்னா அவருக்கு ஏன் நாங்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள் மத்தியில் எழுப்பினால் அதற்கு நாம் என்ன சொல்ல போகிறோம்? இது பெரிய கேள்வி. சரி, இதெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டி தெரியாதா? அதான் எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் உணராமல் இருந்தேனா? உணர்ந்தேன். பை எலெக்ஷன் வரும், நான் காட்டுக்கு ஜெயிச்சுட்டா நான் ரிசைன் பண்ண வேண்டியது வரும். பை எலெக்ஷன் வரும், அது பெரிய சிக்கல் தான். திரும்ப நாம போயிட்டு இந்த தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் யாரோ ஒருவரை வேட்பாளராக்கி மறுபடியும் அண்ணன் கையில் பிடிச்சுக்கிட்டு நாம நீதியா போகணும், பெருவா போகணும். இதெல்லாம் நான் தந்தேன். நான் என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கேன்னா, நாளைக்கு பை எலெக்ஷன் வந்தா அது விசிகா சார்பில் வைக்க வேண்டாம், டிஎம்கேவே வேட்பாளர் போட்டு நின்றுட்டோம், அது பிரச்சனை இல்லை. திமுக தரப்பிலேயே திமுக வேட்பாளரையே உதயசூரியன் சின்னத்திலேயே நிப்பாட்டி அவர்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளட்டும். அதையும் நான் இழக்க என்னை தயார்படுத்திக் கொண்டேன். ஏன் நான் சட்டமன்றத்துக்குள்ள போகணும்? ஏன் நான் சட்டமன்றத்துக்குள்ள போகணும்? ஏற்கனவே நான் போயிருக்கிறேன். 2001 உதயசூரியன் சின்னத்தில் தான் ஜெயிச்சேன். ஆனா 2 வருஷத்துல நான் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தேன். அதுக்கு பிறகு நான் சட்டமன்றத்துக்குள்ளே போகல. 2006 நான் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்தது. ஏன்னா நான் ரிசைன் பண்ணிட்டேன், பதவி எதுவும் கிடையாது. 2006 கடலூர் மாவட்டத்துல அப்ப திமுக கூட்டணி இல்லை. அந்த நேரத்துல திமுக கூட்டணி இன்னைக்கு இருக்கிற எல்லா கட்சியும் எப்படி நம்மோடு இருக்கிறதோ அதே போல எல்லா கட்சியும் இன்னைக்கு திமுக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில் அணி சேர்த்து விட்டாங்க நிறைய கட்சி. அப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு இடம் உண்டா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க பத்திரிகையாளர்கள். அதுவும் பாமக நிறுவனம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களே திருமாவளவனை இந்த கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்ப கலைஞர் திருச்சியில சொன்னார், எங்கிட்ட சீட்டு இல்லை, ஏன்னா பாமக கொடுக்குற சீட்ல திருமாவளவன் கொடுத்துக்கிட்டோம், பகிர்ந்து கொண்டிடும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நடந்த வரலாறு. அப்ப நாங்கள் திமுக கூட்டணிக்கு வர முடியாம போச்சு. அதிமுக கூட்டணியில் இடம் பெற்றோம். அப்போது 9 தொகுதி தமிழ்நாட்டிலே கிடைத்தது. கடலூர் மாவட்டத்தில் மட்டுமே 2 தொகுதிகளையும் கேட்டு பெற்றோம். ஒரு காட்டு மன்னார்குடி, இன்னொன்று திட்டக்குடி. அப்ப பழைய மன்னர்கள் இப்ப 2006 இப்ப கூட இருக்கிறவங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற செல்வம், அன்னைக்கு செல்வம் நாங்க தமிழ் பெயர் சொல்லும் போதுதான் அவர் செல்வத்தில் மாற்றி கொண்டார். அப்ப அவர் 2001 கேட்டாங்க, இப்பதான் நீங்க கட்சி வந்து சேர்ந்தீங்க, தர முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 2006 பார்ப்போம்னு சொன்னேன்.
2006 நான் சொன்ன வாக்கை காப்பாற்றணும். அவருக்கு திருப்பெருந்துருள் தான் நான் வாங்கினேன். அவர் ஆசைப்பட்டார். என்ன ஆசைப்பட்டார்னா, எனக்கு கடலூர் மாவட்டத்துலதான் வேணும்னு ஆசைப்பட்டார். அவர் பேர் தப்பு இல்லை. நீங்க காட்டுமன்னார்குடியில நில்லுங்க, நான் மங்களூர்ல நிக்கிறேன், அல்லது நீங்க மங்களூர்ல நில்லுங்க, நான் காட்டுமன்னார்குடியில நிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் ஒரு விஷயத்த அவங்க சொல்லல, சொல்லி இருந்தா அவர் மாதிரி கூட வாய்ப்பு கொடுத்துரு. என்ன விஷயம் சொல்றேன்னா, தோழர் ரவிக்குமார் அவர்கள் சிண்டிகேட் பேங்க்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு நீங்க வாங்க எலெக்ஷன்ல நில்லுங்க, நீங்க தான் சட்டமன்றத்துல போய் பேசினாதான் இந்த சமூக மக்களின், இந்த சமூகத்தை சார்ந்த இந்த மக்களின் பிரச்சனைகளை ஆழமாக பேச முடியும் அப்படின்னு அவரை ரிசைன் பண்ண வச்சு அவருக்கு நான் காட்டுமன்னார்குடி தரதா சொல்லி வாக்குறுதி அளிச்சிருந்தேன். அப்போ இவருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும், காட்டுமன்னார்குடி. அவருக்கு 2001 வாக்குறுதியை காப்பாற்றணும். ஆனா அவர் விருப்பப்படுவது கடலூர் மாவட்டத்துல ஏதாவது ஒரு தொகுதி. அப்போ நான் நிற்கிற தொகுதின்னு நான் சொல்லாம நீதி பண்ணாங்க, போய் நின்று இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லாங்க. உடன்பிறத்தோட விரும்பினார் என்பதற்காக நான் போட்டியிலிருந்து விலகி கொண்டேன். 2006 நான் போட்டியிலிருந்தாலே கேட்டு வாங்கிய மங்களூர் தொகுதியை 2.5 ஆண்டுகளில் ராஜினாமா செய்த அந்த தொகுதியை மறுபடியும் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையோடு இருந்த நான் என் உடனிருந்த ஒரு தோழரின் விருப்பத்திற்காக அன்றைக்கு போட்டியிடாமல் அந்த தொகுதியை அவருக்கு விட்டுக் கொடுத்தேன். இதெல்லாம் பல பேருக்கு இந்த வரலாறு தெரியாது. நான் போட்டியிட்டு இருந்தா இன்னைக்கு நான் ஜெயிச்சிருப்பேன். நான் தொடர்ந்து எம்எல்ஏவுக்கு களத்தில் நின்றிருக்கேன். அடுத்தடுத்து 2011, 2020, 2016, 2021 அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அசம்பிளி எலெக்ஷன்ல நான் வேட்பாளராக நின்றிருக்கிறேன். 2006 போட்டியிடாமல் அவருக்காக வெற்றி கொடுத்தேன். அவர் சிறப்பாக தேர்தல் பணி செய்து வெற்றி பெற்று விட்டார். காட்டுமன்னார்குடியில தோழர் ரவிக்குமார் வெற்றி பெற்று விட்டார். அதுவும் இரட்டைகள் சின்னத்துல போட்டியிட சொன்னாங்க அந்த அம்மா, நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டு மணி சின்னத்துல 9 தொகுதியில் மணி சின்னத்துல போட்டியிட்டு 2 தொகுதியில் வெற்றி பெற்றோம். முதலில் விடுதலை சின்னத்தை கட்சி சட்டமன்றத்திற்கு அனுப்பிய மாவட்டம் கடலூர் மாவட்டம். திட்டக்குடியில் தான் இது ஒரு வரலாறு. அதிலிருந்து நான் சட்டமன்றத்திற்கு போகிற வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டோம். 2009 நாடாளுமன்றம், 14 தோல்வி, 16 தேர்தல், சட்டமன்ற தேர்தல், கூட்டணி மக்கள் நல கூட்டணி, காட்டுமன்னார்குடியில் நான் போட்டியிட்டேன். எல்லோரும் எதிர்பார்ப்போம் கட்டாயம் வெற்றி பெற்று விடுவோம் என்று. 87 வாக்குகளின் தோல்வியை சந்தித்தனர். உண்மையிலே ஒரு தொலைக்காட்சியிலே திருமாவளவன் வெற்றி என்று அறிவித்து விட்டார்கள். ஆனால் மாற்றி அறிவிக்கப்பட்டது. உண்மையிலேயே வெற்றி பெற்றது நாம் தான். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் மாற்றி அறிவித்திருக்கிறார்கள். நம்ம பசங்களுக்கு தேர்தல் வேலை செய்ய தெரியாது, கவுண்டிங்ல வந்து தெரியாது. அப்பதான் கொஞ்சம் இடமாக கற்றுட்டு போறாங்க. இப்பதானே ரொம்ப அங்க இருந்தா சொன்னாரு, எத்தனை பேர் உருவாங்கன்னு தெரியல. எலெக்ஷன் நேரத்தில் ரொம்ப கவனமா இருக்கும், கூச்சல் போடக்கூடாது, விசிலடிக்க கூடாது, கவனமா இருந்து பல சமுதாயத்தினுடைய நல்லன்பை பெற்று வாக்குகளை சேகரிக்க வேண்டும். நமக்கு என்னன்னா போட்டுக்கலாமா போட்டு பாகிஸ்தான் 10 போஷன் போர்டு மட்டும் தான் கத்துக்கிறாங்க. அந்த எலெக்ஷன் வேலை இல்லை, அது எலெக்ஷன் வேலை இல்லை. ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து அவர்களின் உள்ளத்தை வென்றெடுக்க வேண்டும். தவறாக பையங்க இவன் போட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வேலை செய்யணும். அப்போ கவுண்டிங் சென்டர் போனது நான் மாறுங்க 12 மணி 1 மணிக்கெல்லாம் வெளியே விட்டாங்க. அப்ப வெளியே முட்டிலோட சி முட்டிலோட ஒரு காலேஜ் செய்யிருந்தாங்க. ஆளே இல்ல, போலீஸோட சண்டையாகி கடைசிக்குள்ள ஒரு 10 பேர் இருந்தாங்களாம். அவன் விரட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. 3 மணிக்கு மேல திருநாவளவன் தோல்வியில் அறிவிச்சிட்டாங்க. அன்னைக்கு வந்து அந்த மாதிரி விரட்டி அடிச்சுட்டு உண்மையிலே நாம் பெற்ற வெற்றியை தட்டி பறித்துக் கொண்டாங்க. மாற்றிதான் இருந்துச்சேன். அப்ப நான் சட்டமன்றத்துக்கு போக முடியாம போச்சு 2016. அதுல இருந்து எனக்கு தோல்விட்டே இருந்துச்சு. ஏன்னா பார்லிமெண்ட்ல போனா வருஷத்துக்கு 3 தடவை செஷன் நடக்குது. அந்த ஒவ்வொரு செஷனையும் 1 முறையா 2 முறையெல்லாம் பேச அனுமதி கிடைக்குது. அந்த ஒவ்வொரு முறையும் 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் தான் வாய்ப்பு கிடைக்குது. என்னத்துக்கு பேசுறாங்க? 2 எம்பியோட கட்சிக்கு பெரிய வாய்ப்பு கிடையாது.
5 எம்பிக்கு மேல இருந்தாதான் பார்ட்டி அங்க. அதுக்கு கீழே இருந்தா பார்ட்டின்னு அழிக்க மாட்டாங்க. பார்லிமெண்ட்ரி பார்ட்டின்னு அழிக்க மாட்டாங்க. அது இண்டிபெண்டன்ட் மாதிரி தான். 4 எம்பி இருந்தாலும் இண்டிபெண்டன்ட் மாதிரி தான், சுயேட்சை எம்பி மாதிரி தான். பாராளுமன்றத்துல குறைஞ்சது 5க்கு மேல இருந்தா குரூப், 5க்கு மேல இருந்தா குரூப், 8க்கு மேல இருந்தா பார்ட்டி. பார்லிமெண்ட்ரி பார்ட்டி அவங்க ரெக்கார்ட் வச்சிருக்கோம், இல்லைன்னா பார்லிமெண்ட்ரி குரூப்னு வச்சிருக்கோம். அதுக்கு கீழே இருந்தா இண்டிபெண்டன்ட் தான். இப்ப 2 உறுப்பினராக இருக்கிற எங்களால அங்க பேசுறது பெரிய விஷயமா பேசுறதுக்கான பெரிய ஸ்பேஸ் கிடையாது, வாய்ப்பு. நமக்கு பேச தெரியும் அப்படின்னு அவங்க கூட பேச முடியல. நமக்கு ஒரு விஷயம் இருக்குனாலும் அதை அதை வெளிப்படுத்த முடியல. சட்டமன்றத்தில் இருந்தால் இன்னும் நம்ம சிறப்பாக செயல்பட முடியும் என்ற வேட்கை விடக்கூடிய 10 நிமிஷத்துக்கு மேல 15 நிமிஷத்துக்கு மேல பேசுற மாதிரி ஒரு ஃப்ளோர் லீடர்னா எல்லா பிரச்சனைகளையும் பேச முடியும், சிறப்பாக பணியாற்ற முடியும். உங்க குழந்தை அங்கே என்னால் உறந்து முழங்க முடியும். அவ்வளவுதான். அந்த சின்ன ஆசை நான் போட்டியிடணும் விரும்பினேன். அண்ணன் நடைமுறைகளை சொன்ன போது வேற யாராவது எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பிறரின் உணர்வுகளை மதிக்கக்கூடியவன் என்ற நிலையிலிருந்து அண்ணன் சொல்றது நம்ம தட்டி கழிக்க கூடாது. அவ்வளவுதான் எனக்குள்ள ஒரு சிந்தனை. கசந்து மூச்சுக்க கூடாது. கிராமத்துல அவையார் மணிய காட்டுல ஒரு வீட்டுக்குள்ள நாம போறோம், ஒருத்தர் உட்கார்ந்துருக்கான். அவன் இது மாதிரி ஒரு பாட்டி அழைச்சிட்டு கொண்டாடிக்க சொல்றான். இது மாதிரி ஒரு அம்மா பேரு ஏதாவது பழைய தீராக எடுத்து கொடுத்து பசியில அவன் உள்ள கத்துறான். இவன் கட்டாயப்படுத்துறான். கஞ்சியை கொண்டு கொடுக்கும் போது இந்த கஞ்சியை வாங்கி குடிக்க அந்த அம்மா மனம் இல்லை. ஏன்னா மனமாக கொடுக்கின்ற எண்ணம் இல்லை. வீட்டுக்கு அவன் சத்தம் போட்டு சண்டை போட்டு அதுக்கப்புறம் நீ கொண்டு வந்து நோய் சுழிச்சுட்டு தர நோய் சுழித்து கொண்டே தருகிற உணவு எவ்வளவு பசியா இருந்தாலும் என்னால சாப்பிட முடியாது, வேண்டாம் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம எதை கேட்டாலும் கூட நான் தலைவர்களுக்கு போய் சண்டை போட்டு எனக்கு போறேன், நான் கையெழுத்து போட மாட்டேன், நாளைக்கு தான் வருவேன், நாளைக்கு அப்படின்னு நானும் சீன் போட்டு முடியும். ஒரு 4 நாள் 5 நாள் இழுத்துருக்க முடியும். நான் வெளியில இருக்கிறேன், இப்ப என்னால பார்த்து அறிவாலயத்துக்கு வர முடியாது. எனக்கு தெரியுது என்ன கண்டிஷன். 23 கட்சி கூட இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்று குறைக்கிறாங்க, கடுமையா பேசி குறைக்கிறாங்க. அவ்வளவு கடுமையா குறைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கு அப்படிங்கறத உணர்ந்த பிறகு நானும் போயிட்டு அதெல்லாம் நான் குறைக்க முடியாது, எனக்கு 12 கொடுத்தா கொடுங்க, 15 கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா நான் வெளியே போவேன் அப்படின்னு எனக்கு பேச விருப்பம். என்னுடைய பாப் நேச்சர். நானே ஒரு நம்பர் சொன்னேன், பழவிழா பேச அது இல்லை, அத்தனை கொடுங்க எத்தனை கொடுங்க நாளைக்கு வர நாளை மறுநாள் வரணும் சொல்ல இருக்கிறேன். 8 தொகுதி கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். நானே 8 தொகுதி முடிவு பண்ணி நானே கையெழுத்து போடுறேன். இது எப்படி மக்கள் பார்க்க ஏமாளியா இருக்கலாம். நான் ஒரு தலைவர் இருக்கிற இடத்துல இருந்து நான் எந்த வயசு பார்க்கிறேன். ஒரு கூட்டணியின் தலைவர் அதே ஸ்டாலின் இருக்கிற இடத்துல நான் உட்கார்ந்து பார்க்கிறேன். இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், எல்லாரும் நிறுத்துறேன். இன்னொன்னு வெளிப்படையா சொல்றேன், 7 தொகுதி ஒரு ராஜ்யசபா சொன்னாங்க, 7 சட்டமன்ற தொகுதி 6 வாங்கியை நான் படாததாக பெற்று போடுங்க. எப்பவுமே எனக்கு தீர்ப்பி ரைஸ் ஆனாங்க. எவ்வளவு நெருக்கடிகளும் நான் அதெல்லாம் தாக்கு பிடிச்சு நிற்கிற உடம்பு எனக்கு இயற்கையில் அமைந்திருக்கிறது. எவ்வளவோ டென்ஷன், எவ்வளவோ டார்ச்சர், எவ்வளவோ ஸ்ட்ரெஸ். 20 மணி நேரம், எந்த நேரமும் கூச்சல், இந்த நேரமும் இறைச்சல், இந்த நேரமும் பிரச்சனை, அவ்வளவையும் தாங்கி கொடுக்கிற உடம்பு. 2021 பிபி ரைஸ் ஆகி நான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அப்போ கொடுக்கிற இடங்கள் கம்மி, கேட்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். நானே உங்களை தூண்டி விட்டேன், நீங்களாம் தலைவர்களா இருக்கணும், நீங்களாம் பவர்ந்து வரணும், நீங்களாம் அதிகார வலிமையை வரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆசையை தூண்டி விட்டேன். அது நான் பண்ணதுதான். 2050 பேர் விண்ணப்பம் கொடுக்குறாங்க. பார்க்கிற சீட்டு 8 சீட்டு,
234 தொகுதியிலிருந்து 2050 பேர் விண்ணப்பம் கொடுக்குறான். அதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். கூட நெருக்கமா இருக்கிறவங்க கூட நெருக்கத்தை பயன்படுத்தி என்ன டைப் பண்றான். நீ போய் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி கீழே மாவட்டத்தில் இந்த தொகுதியில பொறுப்பாளர்கள் ஒன்று சேர்ந்து வேட்பாளரை தேர்வு செய்து அந்த பேனல்ல ஒன்று தேர்வு வரட்டும், அப்புறம் நான் முடிவு முடியுதுன்னு சொன்னா என்ன கேட்க மாட்டேன். என்கிட்ட பர்சனலா நல்ல நட்பா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி பயங்கரமா நெருக்கும் போது 6-7 சீட் வாங்கி அந்த முறை என்ன பண்ண முடியாது. 10 சீட் கொடுத்தா இன்னும் 2 பேர் 3 பேர் 4 பேர் அகாமடேட் பண்ண முடியும். புதுசா ஒரு 4 பேருக்கு வாய்ப்பு தர முடியும். வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு ராஜேஸ்வரா வேண்டாம், எனக்கு 10 கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ராஜேஸ்வரா வேண்டாம் முதல்ல சொல்லிட்டேன். திருப்பி நான் அதை ரீஓபன் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் ரீஓபன் பண்ணலாம். ஏன்னா நான் 10 கொடுக்க முடியல, அப்ப ராஜேஸ்வரா கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கலாம். நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அந்த வார்த்தையை நான் கேட்கிறேன். எனக்கு ராஜேஸ்வரா வேண்டாம், எனக்கு 10 தொகுதி கொடுங்க நான் கேட்டேன். அந்த பிறகு 8 தொகுதிங்கிறது நானே முடிவு பண்ணேன். அப்புறம் நம்ம போய் ராஜ்யசபா கேட்கிறோம். ரவிக்குமார் சொன்னாரு, இல்லைங்க நீங்க ராஜ்யசபா கேட்டீங்க, அவங்களா சொன்னாங்க அது கட்டாயம் தருவாங்க, மறுபடியும் நீங்க ரிமைண்ட் பண்ணிருக்காங்க. வேண்டாம் ஒன்ஸ் வந்து நம்ம வேண்டாம்னு சொன்ன பிறகு திருப்பி அதை கேட்க வேண்டாம் அப்படின்னு 8+ கேட்டிருந்தா கூட அழுத்தி இருந்தா கூட அவர் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. 8 இடங்கள் அப்படிங்கும் போது இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், வெற்றிகரமாக தேர்தல் கிடத்தை சந்திக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு நான் செயல்பட்டு இருக்கிறேன். இதை நான் பெருமையோடு பதிவு செய்ய ஆசை காட்டி பார்த்தார்கள், மிட்டாய் நீட்டி பார்த்தார்கள், சாக்லேட் குடிக்கி பார்த்தார்கள், பிரியாணி கொண்டு வந்து வாசம் நல்லா முக்குள்ள இருந்தா பாருங்க பிரியாணி சாப்பிட்டீங்களா, எதற்கும் அசைந்து கொடுக்காமல் நான் எடுத்துக் கொண்ட நிலைப்பாட்டில் உடம்பு பிடியாக நின்ற சில அற்பர்கள், அரசியல் தெரியாத மூடர்கள் என்ன வந்து திமுகவுக்கு வந்து கொத்தடிமையாக இருக்கிறார்கள். கலைஞர் காலத்திலும் சரி, இன்றைக்கு தளபதி காலத்திலும் சரி, ஒரு நாளும் என்னை நீ இப்படி நடந்து கொண்டு, இப்படி பேசு, இப்படி செயல்படுது என்று சொல்லவில்லை. கலைஞரை மேடையை வைத்துக் கொண்டு, காங்கிரஸ்காரரை வைத்துக் கொண்டு ஈழத்தமிழர் பிரச்சனையை நான் பேசியிருக்கிறேன், பிரபாகரனை பேசியிருக்கிறேன். காங்கிரஸ்காரர்கள் நம்மோட இருக்கிறாங்க, அதை பேசக்கூடாது ஒரு நாள் கலைஞர் சொன்னது. காங்கிரஸ்காரங்க இருக்கிற மேடை அதனால நம்ம பேசாம இருக்கலாம், மறைப்போம் அப்படின்னு நான் மறைச்சது கிடையாது. 2009 கூட்டணி வந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றுங்கள் என்று காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேலூர் ஞானசேகர் சட்டசபையில் பேசியது இன்றைக்கும் பதிவாகி இருக்கிறது. பிரதமருடைய ஆதரவாளர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கலைஞர் இந்த விடல, அந்த கூட்டணியை தொடங்கணும், தேர்தல் முடிவு விளங்கவும் சொன்னார்கள். கலைஞர் சொல்றார், தலைவரை எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு, திருமாவளவன் நம்மோடு இருந்ததுதான் நமக்கு பாதுகாப்பு என்று சொன்னார். எந்த கட்சியும் கிடையாது, திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் அவ்வளவுதான். அந்த கூட்டணியை அவ்வளவு இடங்களில் அந்த கட்சி விடுதலை சிறுத்தைகளுக்கு 234 தொகுதிகளிலும் வாக்குகள் உள்ளன, வாக்குகள் பரிமாற்றம் அடைகிறது என்கிற வரலாறு இன்றைக்கு பதிவானது. பார்வைக்காக நான் சொல்றேன். ஆக நான் எலெக்ஷன்ல நிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். அண்ணன் வந்து சொல்றாங்க, அண்ணன் சொன்னதுனால நான் ஒரு மறுபரிசீலனை செய்ய ரவிக்குமார் சிந்தனை செல்வன் பண்ண முன்னணி தோழர்கிட்ட நான் பேசணும். அப்படி நான் என்ன சொன்னேன், நான் வேர்நிலை குழுவை கூட்டி நான் கருத்து கேட்கிறேன்னு சொன்னேன். ஒரு நாள் இரவு உரைநிலை குழுவை கூட்டி 1:30 மணி வந்து நடந்துச்சு. அவ்வளவு பேரும் நீங்க நிக்கணும், பின்வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. உயர்நிலை குழுவின் முடிவை தாண்டி நான் இந்த முடிவை எடுக்கிறேன் என்றால் அந்த எம்ஆர்டி அவர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து நான் சொல்றேன். அவர் வந்து எனக்கு கெடுக்கணுங்கிற நோக்கத்தில் சொன்னேன், எங்கள் அரசியலை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சொன்னேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்ணிட்டார், அவ்வளவுதான். அவருக்கு எனக்கு இருக்கிற நட்பு,
அவர் மீது வைத்திருக்கிற மரியாதை, நான் அவர் மீது வைத்திருக்கிற மரியாதை. சரி, இப்போ நான் பின்வாங்கினால் அந்த இடத்துல யாருக்கு இது ஒரு பெரிய கேள்வி. அண்ணன் நிக்காம போறாரே யாருக்கும் கவலை இல்லை. நம்ம தம்பிகளுக்கு உடனே அவன் எனக்கு வேணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர். எத்தனை பேரு? 15 பேர். நீங்க ஏன் நிக்கல? 2006 நான் நிக்காம சீட்டை வந்து செல்வத்துக்காக கொடுத்த உடனே அந்த அறிவிப்பு வந்ததும் மதுரை கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தோழர்கள், குறிப்பா திட்டப்படி சேர்ந்த தோழர்கள் அந்த வாசல்ல உட்கார்ந்து மறியல் பண்ண ஆரம்பிச்சாங்க, கத்த ஆரம்பிச்சாங்க, கூச்சல் போட ஆரம்பிச்சாங்க. நான் சமாதானப்படுத்தினேன். அப்போ ஒரு தோழர் அழுதா, 60 தொகுதி வேட்பாளராக அறிவித்த கோவேந்தர் அவன் கண் கலங்கினான், அழுதா, கண்ணீர் விட்டார். என்ன சொல்லாதுமா, அண்ணா நீங்க கட்சியின் தலைவர், நீங்க நிக்கிறவங்க நல்லா இருக்க, நான் நிக்கிறது இல்லை, வேண்டாம் எனக்கு, நீங்க சொன்னார். 2006 நடந்தது. இப்போ உங்க தோழர்கள்னா அது எனக்கு அது உனக்கு பெரிய பிரச்சனை இல்லை, அதனால நான் மாத்துறேன். யாருக்கும் உங்களுக்கு தப்பி கிடையாது. ரவிக்குமார் அவர்கள் இங்கே சொன்னாங்க, எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, நான் உங்க உணவுகளை வைக்கிறேன், 8 தொகுதியில 7 பேருக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனா இந்த இயக்கத்தை மெல்ல நான் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் கட்சி என்ற இடத்தை நோக்கி நகர்த்த வேண்டும். எல்லா தரப்பினருடைய அங்கீகாரத்தை நான் பெற வேண்டும். 2001 இந்த சீட்டு கேட்கிற எண்ணம் கூட உங்களுக்கு யாருக்கும் இருந்திருக்காரு. பெண்களுக்கு இடம் கொடுக்கிற யாருக்கும் உங்களுக்கு அந்த கோரிக்கையை எழவில்லை. நாங்க எனக்கு இருக்கிற விஷயம் 8 தொகுதியில 2 பேருக்கு பெண்கள் கொடுக்குறேன். ஒரு சமயம் கண்டு 4 மாசம் 2க்கு கட்சியில பெண்கள் கிடையாது. அப்பதான் பெண்கள் யாரும் வர்றதில்லை. நான் மூப்பனாரோட நெருங்கி பழகிய போது கஸ்தூரி கக்கன் அவர்களை பார்த்தேன். அவங்க சீட்டுக்காக அங்கே போய் தருமாறுறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ்ல சீட்டுக்காக தினம் போய் பார்க்கிறேன். என் மனசுல பட்டுச்சு, அவங்க தமிழ் மாநில காங்கிரஸ் என்ன கட்சனுடைய மகன், நம்ம கட்சி சார்பில் நிறுத்துவோம் அப்படின்னு நான் குழந்தைகளுக்காக கேட்டுக்கொண்ட சமயநல்லூர் தொகுதியில் கஸ்தூரி கக்கனை வேட்பாளராக நிறுத்தேன். 2028 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் திருமாவளவன், இதை புரிந்து கொள்ள வேண்டும். 25 வருடங்களுக்கு முன்னால் அவர் வேற கட்சியா இருக்கலாம், ஆனா கட்சியுடைய குடும்பம் அவங்க போய் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில சீட்டு கேட்டு நின்ற போது என் மனசு நான் மூப்பனாக போய் கேட்டேன், ஐயா உங்க கட்சியில நமக்கு இடம் கிடைக்கல, நான் குடும்பம் கிடைக்கிறேன். அவங்க அதிர்ச்சியா பார்த்தேன். ஏதாவது வழக்கமே சிந்திக்க மாட்டாங்க. அவங்க பாருங்க என்ன மாத்திரம் ஒரு மென்டல் மாத்திரம் தெரியும். ஏன்னா கட்சியில் வாங்கல போய் தமிழ்நாடு காங்கிரஸ் கொடுக்குறாரு, என்ன அது பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு தோணும். என்னுடைய பார்வை அதிலிருந்து மாறுபட்ட பார்வை, முற்றிலும் வேறுபட்ட பார்வை, அது ஒரு விசாலமான பார்வை. அது உங்கள் பார்வையில் பிழையாக இருக்கலாம், என் பார்வையில் அது பிழை இல்லை. அன்னைக்கு நான் அவினாசியில் ஒரு அருந்ததியர் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் கேட்டேன், யாருக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும், எங்கிருந்தோ மதுரையிலிருந்து போய் ஆளுநர் விட உள்ளூர்ல இருந்து ஒரு பெண் தேவை அப்படின்னு ஒரு ராதாமணி ஒரு அம்மா வச்சுட்டு வந்தாங்க. அவங்க யாரும் கேட்க, அவங்க குடும்பமும் திமுக போனாங்க. பிரச்சனை என்ன போய் இல்லைங்க, திமுகவை சார்ந்த ராதாமணியை இன்றைக்கு விடுதலை சிறுத்தையின் வேட்பாளராக 2001 அவினாசி தொகுதியில் போட்டி அமைத்தவர் திருமாவளவன். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் உட்கார்ந்து பேசுற யாருக்கு இந்த வரலாறு தெரியாது. நான் நினைச்சேன் எங்க கட்சியில் யார் போட்டு கொடுத்துருக்கலாம். நான் இதை வந்து பெண்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சமூக நீதி பார்க்க, கக்கன் குடும்பத்தை கவனித்தோம் என்கிற ஒரு பரந்த பார்க்கை. அதனால எனக்கு என்ன லாபம், இந்த கட்சி அரசியல் எதிர்ப்போடு இயங்குகிற கட்சி என்பதை மெல்ல மெல்ல கட்டமைப்பதற்கு அது பயன்பட்டது. மெல்ல மெல்ல இது ஒரு அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெறுவதற்கு இதெல்லாம் வழிவகுத்தது. 2016 வெடிக்குமானவர்கள் சொன்னதை போல வசந்தி தேவி அவர்களை தேடி பிடித்து, அதுவும் ஒரு இன்டலெக்சுவல் உமன், அறிவார்ந்த தளத்தில் மிகவும் புகழ்பெற்றவர், துணைவேந்தராக இருந்தவர். அவர் தனித்தன்மையும் கிடையாது. அதை தாண்டி அவரை தேர்வு செய்து அவரிடம் பேசி, அவருக்கு தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என்றாலும் யாரை சொல்லி யாரை வைத்து பேசினால் அவர் விடப்படுவார் என்பதை புரிந்து ஒருவரை வைத்து பேசி அந்த இடத்துல அவர் நிற்பாட்டும். சென்னையில் ஆள் இல்லையா, ஆள் உண்டு. கட்சியில் தோழர்கள் இல்லையா, தோழர்கள் உண்டு.
செலவு செய்யக்கூடிய வலிமை உள்ளவர்கள் இல்லையா, ஓரளவுக்கு செலவு செய்யக்கூடிய வலிமை உண்டு. ஆர்கே நகரில் ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித்தை கூட நான் போட்டு இருக்க முடியும். எனக்கு கிடைச்ச தொகுதி 25 தொகுதி, ஒரு தொகுதி 25 தொகுதியில் ஒரு தொகுதியை பெண்மணிக்காக ஒதுக்க வேண்டும் என்று நான் வந்து தலித் அல்லாத அவர்கள் அறிவு ஜீவியாக இருக்கிற வசந்தி தேவி, முனைவர் வசந்தி தேவி அவர்களை நான் வேட்பாளராக. எனக்கு இப்போ என்ன தோணுச்சு சொன்னா, ரவிக்குமாருக்கு சொன்னது போல நிறைய தோழர்கள் கேட்கிறாங்க, சிந்தனை செல்வம் மறுபடியும் கொண்டு வர முடியும். ஆனா 5 நாள் கிட்டத்தட்ட வேட்பாளர் வீட்டுல இருக்கு, மாவட்ட வீட்டுல அந்த ரவிக்குமார் திமுக நிர்வாகிகள் எல்லாம் சந்திச்சிட்டார். மறுபடியும் மாத்தின குழப்பம் சொல்றோம். அவருக்கே சொன்னேன், நான் ஒருத்தர் திருத்த முடிவெடுத்தா தப்பா எடுத்துட்டாருங்க, நீங்க கட்டாயம் வெற்றி பெறுவீங்க, ஆட்டுமில்லாத நீங்க வெற்றி பெற்றதை போல வெற்றி பெறுவீங்க, நான் உங்க தப்பாடிக்க. எனக்கு தோணுச்சு நந்தகுமார் காலமாக்கி விட்டார், நான் கட்சியிலேயே இருந்தார், அவருடைய மனைவியை நிறுத்தலாமா என்று ஒரு ரவிக்குமாரிடம் கேட்டேன். அவர் தொடர்பு கொண்டு விசாரித்து விட்டு வந்து சொன்னார், அவர் தலித் அல்லாத நாடார் சமூகத்தை சார்ந்தவர் திருத்தவர், அவரை கணிப்புகளை நிறுத்த முடியாது. குடும்பத்துல யார் இருக்கிறாங்கன்னா ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்கிறார், ஜோதிமணி காட்டுதான் இருக்கிறார். அவர் ரிட்டையர்டு இன்ஜினியர். என்ன வயசு இருக்கும்? 70 வயசு. பரவாயில்ல, அண்ணன் குறைந்தவர்களுக்கு 87 வயசு. போய் சேர்ந்தாங்க. இவங்க 70 வயசு. சும்மா கேஷுவலா பேசினார். ரவிக்குமா என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, குடும்பம் என்ன செஞ்சுட்டு உங்களுக்கு சொல்லல, இவர்கிட்ட சொல்லல, கேட்கலாம். நான் அவருக்கு சொன்னேன், இத நாங்க வந்து கருத்து கேட்டோம்னா வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. மனவர்ந்து கேட்டாலும், செல்லப்புன்னு கேட்டாலும், மற்ற தோழர்களை கேட்டாலும், அந்த கட்சியில யாருக்காவது கொடுங்கண்ணே அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. பெரிய மதிய போராட்டம் நடக்கும். யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் கூட நான் நேரடியாக அறிவிப்பு செஞ்சேன். அந்த எம்மா கேட்டு சொல்லலாமா, கடைசி நேரத்தில் போய் சொல்லி அது ஒரு குழப்பமாகி அங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அறிவிச்ச பிறகு நான் எடுக்கிற முடிவுக்கு அந்த நிச்சயமா ஆதரவு தருவார். அப்போ கடைசியா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தொலைபேசி தொடர்பு விட்டு, ஆனா எங்க விட எங்களுக்கு என்ன பெருமை இருக்கு, ஐயா இடையூறுனால் ஐயாவை நீங்க கௌரவம் செய்து நான் எடுத்த முடிவு சரியோ தவறு, சரியோ தவறு. வேலை சென்று வழக்குகளை சந்தித்து இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிற உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் நான் எடுக்கிற முடிவை கசப்போடு, வலியோடு, வருத்தத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்திய வரலாறு உண்டு. அப்படித்தான் இதை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். வலியோடு அதை ஏற்றுக்கொண்ட ஒன்றை இவருக்கு ஏன் கொடுத்த பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கொடுத்திருக்கலாமே. ஐயா குடும்பத்தை பற்றி அவர்கள் எதுவும் தவறாக சொல்லவில்லை, பெருமைதான். இளையகுமார் ஐயாவை நினைவு கூர்ந்து இந்த பகுதியிலே 5.5 கோடி மதிப்பில் கிட்டத்தட்ட 6 கோடி மதிப்பில் ஒரு மண்டபம் எழுப்பப்பட்டிருக்கிறது சொன்னால் அது உலக சிறுத்தைகள் முயற்சி. அதோட போய் நாங்கள் ரவிக்குமார் அவர்கள் எம்எல்ஏ அவருக்கு முன்னாடி போய் முறையிட்டு இருக்கிறோம். அதன் பிறகு சட்டமன்றத்தில் ஒரு சிந்தனை செல்வன் பேசியிருக்கிறார். அதை விட முக்கியமாக நம்முடைய மாண்பு அமைச்சர் அதற்கு இசைவு தெரிவித்தார், செய்யணும் அவசியம். அதுவும் இன்னைக்கு 6 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு மையம் என்ற காலத்துக்கு அது ஐயா இளைஞருமான பெயரை தாக்கி நிற்கிறது. எனக்கு கக்கட் குடும்பத்தை கௌரவித்ததை போல ஐயா இளைஞருமான அவர்களின் குடும்பத்தை அவ்வளவுதான் எனக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி பிரச்சனை எதுனா இருக்கலாம், அதுக்குள்ள நான் போத விரும்பல. அதுக்கு நான் வந்து செய்ய முடியாது. இந்த குடும்பத்துல நேரடி வாரிசு பேத்திக்கு கொடுத்தாக்கா அது வந்து ஒன்று விட்டு தள்ளி போகும். மனைவி நான் அந்த யாரும் இல்லை குடும்பத்துல இருந்து வந்தவங்க நேரடியா இளையபெருமானின் ரத்தம், அவருடைய ரத்தம், அவருடைய நேரடி வாரிசு. மூத்த 2 பேர் இறந்துட்டாங்க, கடைசி நந்தகுமார இறந்து போய்விட்டார். சரி, இவர் நிப்பாட்டணும். அவரு
70 நான் நடத்துறாங்க அப்படின்னு நான் முடிந்திருக்கேன். என்னுடைய முடிவை உங்களுக்கு வழியை தந்திருக்கலாம். ஆனால் இது ஒரு புதிய வரலாறு என்பதை நடத்துகிறேன். வழக்கமா எல்லோரும் சராசரியா நினைக்கிற மாதிரி திருமாவளவன் நினைக்கிறேன். அதனாலதான் நான் நினைச்சு அவங்க சீட்டு அவங்க கட்சி தான் தரணும். ஏன் இப்படி போய் தரணும்? இப்போ ஜோதிபதி சொன்னார், நான் இது ஒரு சிறுத்தையாகவே என் வாழ்நாள் ஐயா இளையபெருமானின் காலிஸ்மீகளுக்கு விடுதலை சிறுத்தை இப்பொழுது தெரிகிறது. நான் பெருமைப்படுகிறேன். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் போட்டியிடுவேன் என்று சொன்னதும் பேசிக்கொடும் பொருளானது. நான் திரும்ப பெறுகிறேன் என்று சொன்னதும் பேசிக்கொடும் பொருளானது. ஜோதிபதி வேட்பாளர் என்பதும் ஊரே பேசிக் கொண்டிருக்கிறது. 15 நாட்களாக சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசு இருக்கிறது. எந்த ஊடகத்தை திறந்தாலும் ரைட்டோ தப்போ ஆதரிச்சோ எழுத்தோ எங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிறுத்தைகள் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய யுக்திக்கு கிடைத்த வெற்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே வாக்குறுதி தந்திருக்கிறார். இவருடைய வெற்றியை நாம் உறுதிப்படுத்துவோம் என்று ஒவ்வொருவர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும். குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் அவங்க தெருவில் படுத்து கிடந்து வாக்கு சேகரிக்க வேண்டும். நீ அங்க போற இங்க போற கோழியை பிடிச்சிட்டு சின்னத்தை பிடிச்சிட்டு கோஷம் போட்டு கத்திட்டுலாம் போக வேண்டாம். உங்க தெருவுக்குள்ள இருக்கிற போட்டு செல்லக்கூடாது. சில பேர் வந்து விசிலடிச்சுட்டு வருவான், நாம் பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனாலும் இந்த ஓட்டை சிதறடிக்க பார்ப்பாங்க. அந்த ஓட்டு ஒன்று சிதறக்கூடாது. ஏன்னா கட்சி தலைவராக இருந்த நீங்களே போட்டிட்டு 87 ஓட்டுல தோற்று போயிருக்கு. அதனால எல்லா நேரமும் அப்படியே நிகழ்ந்துவிடும் சொல்ல முடியாது. வாக்குகள் சிதறும். அப்படி சிதறுகிற போது நம்முடைய வாக்குகள் சிதறினால் என்ன ஆகும்? வழக்கமாக நமக்கு வாக்களிக்கக்கூடிய குடும்பத்திலிருந்தே சின்ன பசங்களுக்கு ஓட்டு போற முதல் வாக்காளர் நடந்துட்டாங்க. அந்த வாக்குகள் சிதறினால் என்ன ஆகும்? எனவே ஒரு வாக்கு கூட சிதறாம உங்கள் தேர்வுக்குள்ள நீங்க முயற்சி எடுத்து அதை பார்வைக்குள்ளே கொண்டு வந்து போட வேண்டும். இந்த 8 தொகுதிகளில் காட்டுமன்னார்குடியின் வெற்றிதான் திருமாவளவன் எடுத்த முடிவு சரி என்று உறுதிப்படுத்தும். திருமாவளவனின் தலைமைத்துவத்தை மேலும் செழுமைப்படுத்தும். திருமாவளவன் ஒரு ராஜதந்திரியாகத்தான் செயல்பட்டிருக்கிறார் என்பதை அது உறுதிப்படுத்தும். குறைவால் வெற்றி வாய்ப்பை இழந்தால் நம்முடைய பகைவர்கள் எதிரிகள் இதை வைத்தே நம் இயக்கத்தை சிதறடிக்க பார்ப்பார். திருமாவளவன் தடுமாறிட்டாரு, திருமாவளவன் உழைப்பிட்டாரு, திருமாவளவன் சரியா முன்னெடுக்கல, பேசிக்கலாம். நான் அதை பற்றி கவலைப்பட்டேன். ஏனென்றால் பெண்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நான் எடுக்கிற முடிவு சில நேரங்களில் உங்களுக்கு வழியை தந்தாலும் அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துகிற ஆற்றல் உங்களிடத்தில் இருக்கிறது. அதை நான் நன்கு அறிவேன். ஆக அவர் உள்ளூர்ல எப்படி இருந்தார் அப்படிங்கிறதுல அவர் இளையபெருமானின் நேரடி ரத்தம் என்பதை அமைத்து வைத்துக் கொள்கிறார். அவர் இளையபெருமானின் வாரிசு. அல்ல சொன்னார் இளையபெருமான் மிகப்பெரிய சக்தியாக அணிந்தே இருந்த போது அண்ணனுடைய தந்தை ஒரு புறம், இளையபெருமான் இன்னொரு புறம் என்று எதிரும் புதிலும் அரசியல் செய்யக்கூடிய நிலை இருந்த காலம் உண்டு. ஆனால் ஐயா MVP அவர்களின் வாரிசும் ஐயா MRK அவர்களின் வாரிசும் இன்றைக்கு கைகோர்த்து ஒரே களத்தில் நின்றார்கள், ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள் என்கிற வரலாறு உருவாக்கி இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர வரலாற்றை படைத்ததில் திருமாவளவனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. திருமாவளவனின் முக்கிய அதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறது என்று பெருமைப்படுகிறது. இருக்கிற பல தம்பிகள்லாம் ஒரு காலத்துல MVP வாரிசுகள் தான், அரசியல் வாரிசுகள் எல்லாம் இந்திய மனித உரிமை கட்சியில் தான் இருந்தாங்க. நான் இந்த விருதுக்கு அடி எடுத்து வைத்தவுடன் எல்லாரும் எனக்கு ஞாபகம் போட்டாங்க. அது
எனக்கு கிடைத்த வெற்றி என்று நான் சொல்ல மாட்டேன். அவர் ஏற்படுத்தி வைத்திருந்த விழிப்புணர்வு தான் நான் இங்கே வெற்றி பெற முடிகிறது என்றால், இதை தாய்மொழி என்று சொல்லுகிறது என்றால், அதற்கு காரணம் ஐயா இளையபெருமானவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த விழிப்புணர்வு தான். மண்ணை பண்படுத்தி வைத்திருந்தார் அரசியல் விழிப்புணர்வு. அண்ணன் சொன்னார், இளையபெருமான் கொடுத்த வெளிச்சம் தான் இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்து சிரமப்படாம அரசியல் செய்ய முடிகிறது. அது உண்மை. நான் வெற்றி பெற்ற சொன்னேன், இது எனக்கு கிடைத்த வெற்றி என்பதை விட இந்த நன்மை பற்படுத்தி ஐயா இளையபெருமான் போன்ற நூற்ற தலைவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று சொன்னேன். என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய அணுகுமுறை. ஒரு செய்தி சொல்லிக்கலாம் அப்படிங்கிறேன். தொகுதி பங்கீடும் போது எனக்கு கேபி குப்பம் சொல்லி முடிவாச்சு. அது வேலூர் மாவட்டம். இந்த கேபி குப்பத்துல இன்னொரு தலித் லீடர் நிற்கிறார். நான் சொன்னேன், அங்க வந்து நீ சொல்றது எனக்கு முயற்சி தான், அது வெற்றிடர்கள் தொகுதிதான், ஆனா வேண்டாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நாங்கள் ஒரு அம்பேத்கர் கேட்டோம், ஒரு தலித் கட்சி அந்த கூட்டணியில அதிமுக கூட்டணியில எழுந்து போட்டியிடணும். இந்த தலித் லீடர் 2 தலித் அமைப்புகள் ஒரு தளத்துல நாகரிகமா இருக்காதுங்க. எனக்கு வேண்டாம், தீவிர வேண்டாம். இது வந்து ஏமாளித்தனமா அல்லது ஒரு அரசியல் தெளிவா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, ஓப்பனார் வந்து தென் மாவட்டம் கூட ஒரு 3 தொகுதி எம்பி தொகுதி கிருஷ்ணசாமி நிற்கிற தொகுதியில கொடுத்தார். 5 தொகுதி நமக்கு கொடுத்தாங்க. 3 தொகுதி நேரடியாக கிருஷ்ணசாமி எடுத்துக்கொண்ட தொகுதிகளை கொடுத்தாங்க. ஏன்னா கிருஷ்ணசாமி ஓப்பனாக மகன்பட்டு ஒரு 10 தொகுதி அவரை டிக்ளேர் பண்ணிட்டார். ஓப்பனாக உடன்பாடு ஏற்படுறதுக்கு முன்னாடி 10 தொகுதியை நான் கூட்டணியில போட்டு அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டார், அறிவிச்சிட்டார். அந்த 10 தொகுதியில 3 தொகுதியை எனக்கு கொடுத்தார். நான் அதை பார்த்துட்டு சொன்னேன், ஐயா இது நேரடியா கிருஷ்ணசாமி போட்டியிடக்கூடிய தொகுதி, அதுல போய் எனக்கு வேண்டாம், நான் சரண்டர் பண்றேன் அப்படின்னு 3 தொகுதி சரண்டர் பண்ணிட்டு 2 தொகுதி பண்ணாங்க. இதை நடப்பதால கிருஷ்ணசாமியோட நேருக்கு நேரம் நான் போய் களத்தில் நிற்க விரும்பல. தென் மாவட்டம் வேண்டாம், நாங்க சும்மா ஒரு டெஸ்ட் தான் பண்றோம். 2 தொகுதி சிறப்பான பண்றோம், 2 தொகுதி மட்டும் வாங்கிட்டு 5 தொகுதி கொடுத்தா போனா 3 தொகுதி, அதுல ஒரு தொகுதி அண்ணன் இவருக்கு சேர்ப்பு தமிழர்களுக்கு இதை நீங்க கொடுங்க. 5 தொகுதி கொடுத்து நீங்க 2 பேரும் கூட வந்தீங்க, வேண்டாம் இருந்தாரு. நீங்க நினைச்சா உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க பீட்டர் தான் இருக்காரு, அண்ணன் இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, திருமா உங்களுக்காக எங்களுக்கு தொகுதி நீங்க பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தா கொடுத்துருங்க. நான் தான் மத சொல்லி 2 தொகுதி கொடுப்பேன் சொன்னேன். கிருஷ்ணசாமி போட்டி தொகுதியில் வேண்டாம் என்று மறுதளித்து, ஆகவே இந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம், நான் குழப்ப நிலையில் இந்த முடிவெடுக்கவில்லை, தடுமாற்ற நிலையில் இந்த முடிவெடுக்கவில்லை, அழுத்தம் என்கிற காரணத்தால் இந்த முடிவெடுக்கவில்லை. எனக்கு இருக்கிற அரசியல் பார்வையின் அடிப்படையில், சமூக நீதி பார்வையின் அடிப்படையில் நான் எடுத்த முடிவு, ஐயா ஜோதிமணி அவர்கள் இந்த நாளிலிருந்து விடுதலை சிறுத்தை அவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களின் பொறுப்பு.